ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களோடு ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நாள்ல இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்க. நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, உன்னுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்து வாசிப்போம். வேதாகமத்தை திறந்து ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாவது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காண்கிற தேவன். நம்மளை காண்கிற தேவன் இந்த காலை வேளையிலே கூட உங்களை யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆமே சோத்திரம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கவனிக்கல, ஆமே சோத்திரம், எங்கள் உற்றார் என்னை கவனிக்கல என்று கலைஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னை காண்கிற தேவன். அந்த வனாந்திரத்தில் அந்த ஆகார் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு அது வனாந்திரமான ஒரு பாதையை அழுது கொண்டு போகிறா. அது யார் என்னை பின்னைக்கு செல்லன்னு சொல்லி அவள் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட எல்லாம் செல்ல போகிறேன், என்ன செய்ய போறேன்று எதிர்காலத்தை குறித்துதான் ஒரு பயம், பிள்ளைகளை குறித்துதான் ஒரு பயம். ஆனாலும் அவர் நடந்து போகும் பொழுது நம்மளை யாரும் கவனிக்கல, நம்ம அழுகிறத யாரும் கவனிக்கலன்னு சொல்லி அவர் புலம்பி கொண்டிருந்த வேலையில ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, அதே இடத்துல போடப்பட்டிருக்குது 16:7 பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 16:7 வாசிப்போமா? சோத்திரம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே நிற்கிற நீரொன்றையிலே கண்டு, 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவள் வனாந்திரமான ஒரு பாதை நோக்கி போய்கிட்டு இருந்தா கூட, ஆனால் ஆண்டவர் அவளுக்கு முன்பதாக ஒரு வெளிச்சத்தை வைத்திருந்தார், ஒரு ஆசுவாயத்தை வைத்திருந்தார். ஆமே. ஆண்டுடைய சத்தத்தை அவன் கவனமாக கவனிக்கிறான். அவன் குழந்தைக்கு தண்ணி இல்லாத பொழுது, தேவையில் சந்திக்கப்படலே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு நீரூற்றண்டையிலே அவர் கொண்டு போய் விடுகிறார். இன்னைக்கு உங்கள் அருகாமையிலே கர்த்தர் நீரூற்றை வைத்திருக்கிறார். ஆகருடைய கண்களை கர்த்தர் திறக்கும் பொழுது அந்த அருகாமையிலே கர்த்தர் நீரூற்றை காமித்து கர்த்தர் அவளை ஆசிர்வதித்தது போல இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை, நீங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகளை, நீங்கள் படைக்கிற காணிக்கைகளை, நீங்கள் தேவனுக்காய் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கவனிக்கிறார். பிள்ளைகளே, அதை மறந்து விடாதீங்க. மனிதன் மறந்திருக்கலாம், உறவினர்கள் மறந்திருக்கலாம், கூட இருந்தவங்க மறந்திருக்கலாம், அவன் மற்றவர்கள் என்னெல்லாமோ அவங்க பார்க்கலாம். ஆனால் உங்களை காண்கிற தேவன், நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவன் சோத்திரம், ஒருவேளை வீட்டில் இருந்து தூரமான இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு நீரூற்றை வைத்திருக்கிறேன். அந்த நீரூற்று தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பருகும் பொழுது கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாத பிள்ளைகளே, இந்த காலை வேலையிலும் கூட ஆண்டவர் தாமே சோத்திரம் உங்களை காண்கிற தேவனாக இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்கிற தேவன். அது வனாந்தரமும் பார்க்காதீங்க, ஆண்டவர் பாதையில கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் எந்தெல்லாம் நடத்தி கொண்டு போகிறாரு, அப்படி சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த இடத்துல அழகா போட்டுக்கிறது சோத்திரம் பாருங்க. 16 பார்த்தீங்கன்னா 16 பாருங்க. சோத்திரம் 9 வசனத்தோட போட்டிருக்குது. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியர் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கைக்கு என்ன பண்ணு, அடங்கியிரு என்றார். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டுடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராம், பெரிய ஜாதியாக்குவார். ஆவே சோத்திரம். எப்படி ஒரு தங்க கட்டிய ஒரு நெருப்புல அதை சுற்றி எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மோதிரமாக, ஒரு செயினாக எப்படி வெளியே வருவதோ, அதே போல ஆண்டவர் உங்களை தங்க கட்டி அவங்களை பார்க்குறாரு. ஆண்டவர் தாமே அவருடைய கரத்தினை ஒப்பு கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு முத்திர மோதிரமாக அவருடைய கரங்களை உங்களை மாட்டிக்கொள்ளுகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவருடைய சமூகத்திலே நீங்கள் அமரும் பொழுது, அவருடைய சொல்லுகிறதை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை காண்கிற தேவன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்டதான நல்ல இந்த காலை வேளையிலையும்
ஆண்டவரே ஆகாரை அழுது கொண்டு போன அந்த வனாந்திரத்திலே என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருந்த வேளையிலே வாழ்க்கையெல்லாம் வனாந்திரமாய் இருக்கிறதே, நான் செய்கிற காரியெல்லாம் எனக்கு தோற்று போனதாய் காணப்படுகிறதே, தோல்வியாய் இருக்கிறது என்று ஆண்டவரே கவலைப்பட்டு கொண்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போன வேளையிலே ஆண்டவரை அவரை சந்தித்து அவருக்கு ஒரு நீர்ச்சை கொடுத்து ஆண்டவரை அதிசயங்களை செய்த கர்த்தர், அற்புதங்களை செய்த கர்த்தர், பெரிய காரியங்களை செய்த கர்த்தர், ஆண்டவரே அவளை ஆசுவித்த கர்த்தர். அந்த செய்தியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே உன்னுடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பதற்காய் சோதரம். உண்மையிலே நான் கண்ணோக்கமாக இருக்கிறேன், உன்னை கண்மணி போல நான் பாதுகாக்கிற தேவன் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே அவனுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, தொழிலை ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை கத்து நீ ஆசீர்வதிப்பீராக, படிக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக, வேலைக்காய் காத்திருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக ராஜா. உங்களுடைய நாம மகிமை பெறட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை